We have learned to respect our parents and teachers and to serve God and our nation with love, honesty and dedication. ஈஸ்வரனுக்கு
it's the time to honor our chief guest and the guest of honor. Now I request our principal to honor our chief guest, Provincial Reverend Sister Celine Vidya Shah. And also I request our correspondent to honor our provincial with a bouquet and memento.
திருப்பி சொல்லடா இந்த மாதிரி இதை சொல்லுடு போன I
superior, Sister Principal, Sister Lizzie, staff members, my dear students, and my dear loving parents, and dear graduates. Good morning to all of you. Good morning. I was just looking at your face, parents. I was looking at your faces. They're so joyful, smiling, getting involved. It is really a moment of, it's a proud moment. It is a very momentous occasion for you because your children, your kids are getting graduated from UKG to first standard. You see, even they are taking photos even now. So it's a joyful occasion that students step into another phase of life wherein they are going to start their educational journey. In this process, I have just two things. Just two things I would like to present to you. First, to the student volunteers here, I want to appreciate that taking a lot of effort in arranging this program. My sincere appreciation to the teachers who have prepared these programs where the children are very joyful and really enjoying their acts. I'd like to thank all the students who are sitting here patiently watching, recollecting, reliving their own memories of getting graduation. So thank you teachers, thank you students, thank you graduates, thank you sisters for organizing this event and giving me this opportunity. பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். Can you listen to me? கேட்பீங்களா? கேட்பீங்களா? பெற்றோர்கள் கேட்பீங்களா? இன்றைய ஏஐ உலகம் இந்தியாவில் தான் உலகிலேயே முதலில் ஏஐ உச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. 17-20 நடந்து. இந்த ஏஐ உலகத்தில் இப்படிப்பட்ட பள்ளிகள் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து தேவையற்றது, கல்லூரிகள் தேவையற்றது என்று ஓபன் ஐ ஃபவுண்டர் ChatGPT ஃபவுண்டர் சொல்கிறார். ஆனால் 20 ஆண்டுகள் கழித்தும் 200 ஆண்டுகள் கழித்தும் பள்ளிகள் தேவைதான். ஏன் பள்ளிகள் தேவை? பெற்றோர்கள் ஏன் பள்ளிகள் தேவை? நீங்க சொல்லக்கூடாது. வீட்டுல தொல்லை தாங்க முடியல, அடுத்து நாங்க வேலைக்கு போகணும், பையனுக்கு வந்து விட்டுட்டு வேலைக்கு முடிச்சு பையனை கூட்டு போலாம். அது இல்லை. ஏன் பள்ளிக்கூடங்கள் தேவை என்றால், நீங்க பாத்தீங்கல்ல, இந்த விஷயத்தை வீட்டுல உங்களால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. இந்த திருக்குறள் சொல்ற மாணவி பார்த்தேன், அசந்து விட்டேன். அவ்வளவு குரலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆசிரியர் மட்டும் முடியுமா? முடியாது. ஏன் பள்ளிக்கூடங்கள் தேவை என்றால், அறிவு வளர்ச்சி உண்டு, கற்றுக்கொள்ளலாம். யூடியூப் இருக்கிறது. கொரோனா நாங்க எல்லாம் மொபைல்ல தான் பாடம் படிச்சாங்க. அதனுடைய விளைவை நாங்கள் சந்திக்கிறோம். கல்லூரியில் ஒன்றும் தெரியாமல் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் 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 பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தேவை என்றால், மாணவர்களுடைய ஒழுக்கத்தை, மாணவர்களுடைய புற நலன்களை, மாணவர்களை பண்படுத்துவதற்கு தான் பள்ளிக்கூடங்கள் தேவையாக இருக்கும். பெற்றோர்களுக்கான கோரிக்கை என்ன என்றால், இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிற முயற்சியிலே பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறீர்கள்? How much you are able to collaborate and cooperate with the effort taken from the school side? அப்படின்றதா உங்களுடைய மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும். நீங்களும் கேட்டிருப்பீங்க, நாங்களும் கேட்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள், வீட்டில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள், இப்படி இரண்டும் மாறி மாறி இருந்தால்தான் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலமாக மாறும்.
இரண்டாவது விஷயம், இன்றைக்கு எல்லாமே மொபைலில் இருக்கிறது, எல்லாமே இணையத்தில் இருக்கிறது, எல்லாமே ஏஐ இருக்கிறது. இந்த நேரத்திலே பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்றால், இந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், எதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பது மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. பெற்றோர்கள் உங்களுக்கு வேலை இருக்கும், உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு மொபைலை கொடுத்துட்டு நானும் ஒரு மொபைல் எடுத்து உட்கார்ந்து ரெண்டு பேரும் மொபைலை பார்த்து கொண்டிருப்போம். நீங்கள் வேறு உலகத்தில் இருப்பவர்கள், குழந்தைகள் வேறு உலகத்தில் இருப்பவர்கள். So my humble request, accompany the children, accompany the kids, accompany your beloved children. குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், எதை செய்து கொண்டிருக்கிறார்கள், எதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரோடு பழகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உங்கள் கஷ்டமான நேரமில்லாத சூழ்நிலையிலும் கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் குழந்தையினுடைய வளர்ச்சியை நீங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய முடியும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற பிளஸ் டூ பையன்களுக்கெல்லாம் நான் போட்டு காமிச்சேன். அந்த வீடியோ என்ன சொல்றது, ஒரு 6ஆம் கிளாஸ் பள்ளி மாணவி, மிகவும் வறுமையான சூழல், சுஷில் மீனா என்கிற பெண், ராஜஸ்தானில் இருக்கிறார். அவர் வீடெல்லாம் ரொம்ப ரொம்ப வறுமையான சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணுடைய கிரிக்கெட் ஸ்கில் என்பது மிக அபாரமான ஸ்கில்லாக இருக்கிறது. சச்சின் டெண்டுல்கர் ஒரு முறை அந்த பிள்ளையுடைய வீடியோவை பார்த்துவிட்டு இன்ஸ்டாவில் போடுகிறார், உங்கள் அந்த பிள்ளையுடைய பவுலிங் என்பது ஜமீர் கானை போல இருக்கிறது என்று சொல்கிறார். ஜமீர் கான் ட்விட்டரில் அதை பார்த்துவிட்டு எஸ் என்று சொல்கிறார். அந்த ஒரு விஷயம் இந்த பிள்ளையை மிகப்பெரிய இன்டர்நெட் ஸ்டாராக மாற்றிவிட்டது. ஏறக்குறைய 50 கோடி மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். எல்லா நிருபர்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த வீட்டு குடிசைக்கு வந்துவிட்டு இன்டர்வியூ எடுக்கிறார்கள். அந்த குழந்தை சொல்கிறது, சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா? தெரியாது. ஜாகிர் கான் தெரியுமா? தெரியாது. இந்தியன் கிரிக்கெட் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி இதை கத்துக்கிட்ட அப்படின்னா, டிவியில பார்த்திருக்கியா? இல்ல, எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, டிவி இல்ல. எப்படி கத்துக்கிட்டேன்? நான் என்னுடைய கிரிக்கெட் ஸ்கில் பிடி சார் சொல்லி கொடுத்தார். அது மீதி எல்லாமே நான் இந்த மொபைலில் பார்த்து கற்றுக்கொண்டதுதான். கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. குழந்தைகள் எதை கற்றுக் கொள்கிறார்கள், எதை தேடுகிறார்கள், எங்கே அதிக நேரம் செலவு செய்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கண்காணிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தை வளர்ச்சி அபரிமித வளர்ச்சியாக இருக்கும். ஏனெனில் இன்றைக்கு தேடுகிற எல்லா விஷயமும் இணையம் என்கிற உலகிலே, உங்கள் விரலுடையிலே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது. இந்த பள்ளியை பற்றி நான் சொல்ல வேண்டும். இந்த பள்ளி உண்மையான திறமையான மாணவர்களை எல்லாம் உருவாக்கி வருகிறது. எங்கள் கல்லூரியில் நேற்று 2 நாள் இக்னைட் வயலா கல்லூரி மெட்ராலாவில் இக்னைட் என்கிற கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. 2 மிகப்பெரிய திரைப்பட இயக்குநர்கள் வந்திருந்தார்கள். அங்க வந்தவர் ஒரு கேள்வி கேட்டார், இங்க இருக்கிற பேக்ராப்ஸ், இங்க இருக்கிற வீடியோ, இதெல்லாம் யார் செய்தது என்று சொன்னார். முதல் நாள் வந்த இயக்குனர் என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், சார் அங்க உட்கார்ந்து ஒரு பையன் வருவான், இப்ப 12 வருஷம் இருக்கிறேன், அந்த பையன் தான் சார் இது எல்லாமே பண்றான். அந்த பையன் பிரைஸ் வாங்குற பொழுது நான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். பார்த்து ஆச்சரியப்பட்டார். திரைப்பட இயக்குனர், ரொம்ப அருமையாக இருக்கிறது, கலை உணர்வு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த மாணவன் யாரும் இல்லை, இந்த பள்ளியிலே படித்த அருள் என்கிற மாணவன் தான். அடுத்த ஆண்டு நல்லா கேட்டதுங்க, வெரி குட். அடுத்த ஆண்டு அவனுடைய கலைத்திறமை அபாரமாக இருக்கிறது. Yes, students, please give your rounds of applause. ஆக இந்த பள்ளி மிகப்பெரிய மாணவர்களை உருவாக்கி வருகிறது. அடுத்த வருடம் சொல்லியிருக்கிறேன், வயலா கல்லூரி MSc விஸ்காம் சீட் வாங்கி கொடுப்பது எனது பொறுப்பு என்று சொல்லி தருகிறேன். எனவே இந்த பள்ளியிலே மாணவர்களை மாணவிகளை கொண்டு சேர்ப்பது மட்டுமல்லாமல் நிர்வாகம் எடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிற பொழுது மாணவருடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறேன். இங்கே பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் வயலா கல்லூரியை தேடி செல்வதற்கு பதிலாக இங்கிருந்து 15 கிலோமீட்டர் இருக்கிற வயலா கல்லூரி மெட்டாலாவுக்கும் வந்து பயன்பெறலாம், படிக்கலாம், வாழ்விலே உயரலாம். இங்கே பிஎஸ்சி முடிக்கிற மாணவர்கள், பிஎட் முடிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு சென்னை வயலாவிலே படிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதோடு
ஒரு வேண்டுகோள், பிளஸ் டூ முடித்த மாணவர்கள், இந்த ஆண்டு பிளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை ஸ்போக்கன் இங்கிலீஷ், எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறார்கள், ஆனால் பேசுவது மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் ஸ்கில் என்கிற 10 நாள் இன்டென்சிவ் கோர்ஸும் அங்கே நடைபெற உள்ளது. எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் எல்லாம் அங்கே அனுப்பி வைக்கிறேன். நுழைவு கட்டணம் மட்டுமே 500, மற்றவர்கள் எதற்கும் நாங்கள் கட்டணம் வசூலிக்கவில்லை. அதிலும் சேர்ந்து பயன்பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அருள் சகோதரி அவர்களுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நம் இந்திய திருநாட்டின் வடகோடி மாநிலமான நாகாலாந்து ஹரிகரன் பாத்திமா அனப்பா, முன்னாடி வாங்க. ஹரிகரன் and பாத்திமா அனப்பா இந்தியாவின் வடகோடி மாநிலமான நாகாலாந்து உரையை அழகு அணிவித்து வருவது நம் பள்ளி மாணவன் ஹரிகரன் and பாத்திமா அனப்பா. அடுத்ததாக உலகின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் மாநிலன் தமிழன், தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பாரம்பரிய உரையில் வருவது சக்திகுமார் சர்மிகா. மாணவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். எவ்வளவு அழகாக வழங்கப்படுங்க. அடுத்ததாக பஞ்சாபி ட்ரெஸ் வாங்க. கவைன் and விதிசாஸ்ரீ, கவைன் and விதிசாஸ்ரீ நம்முடைய விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கை நினைவுபடுத்தும் வகையில் பஞ்சாபி உடையில் அழகாக அணிவகுத்து வருவது கவைன் and விதிசாஸ்ரீ. அடுத்ததாக மலையாளத்து பேரழகி நிகிதா and ஜெகத்ரட்சகன் மாவீரனாரி. மலையாளத்து பேரழகி நிகிதா and ஜெகத்ரட்சகன் கேரள பாரம்பரிய உடை. மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக இந்தியாவின் வடகோடி எல்லையில் இருக்கும் மாநிலம் அசாம். தக்ஷித் ராணா and கோபிகா வாங்க. உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நல்ல ஒரு புன்னகையோட ஒரு பேரண்ட்ஸ்ல எல்லா பேரண்ட்ஸும் விஷ் பண்ணுங்க. சூப்பர். அசாமோட பாரம்பரிய உடையில் ரொம்ப அழகா இருக்கீங்க. அடுத்ததாக வீர சிவாஜி பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பூவரசன் and மைத்ரி ஸ்ரீ. வீர சிவாஜியை நேர்ல பார்த்து கம்பியமா சூப்பர். மாணவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக நம் இந்திய திருநாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஜம்மு காஷ்மீர் முகமது வாங்க. முகமது and நிகிஷா. சூப்பரா ஒரு பை சொல்லுங்க எல்லாரும். எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு பை சொல்லுங்க. நீங்க தான் டாப்ல இருக்கீங்க, இந்தியாவோட டாப்ல இருக்கிற ஜம்மு காஷ்மீர். சூப்பர். அடுத்ததாக ஜெய்ப்பூர் கோட்டையின் அழகை இப்ப அவங்க ட்ரெஸ்ல காட்டுற மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து சிபுவர்மன் and பிரணிதா வாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாய் சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு பாய் and ஹாய். சூப்பரா. அனைவரும் நம்முடைய மாணவர்களை கரவொலி எழுப்பி கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய இந்திய திருநாட்டின் ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் எல்லாருக்கும் எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வணக்கம் சொல்லுங்க எல்லாரும். தேங்க்யூ.
பள்ளியே சக்கர பள்ளியே பள்ளியே சந்தன பள்ளியே பள்ளியே சந்தன பள்ளியே தேதிக்கு பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறுமையினால கொஞ்சம் போனாதான் நினைக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு புகைப்படம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா தருவோம். நீங்க இப்ப செய்து நல்லா இல்லை பாருங்க, உங்களால தான் எல்லாரும் உங்களுக்கு அந்த இருக்கையில போய் தயவு செய்து அமருங்கள். இந்த ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தேங்க்யூ டு ஆல்.
dedicated teachers, invited guests, proud parents, and my dear young graduates. It's a true honor to be here today. A graduation ceremony is one of those rare occasions filled with a unique blend of joy, relief, and a little bit of sadness as you leave your second home. Today, we are not just celebrating the completion of a syllabus. We are celebrating the growth of individuals. Before I speak to the students, I must acknowledge the teachers in an education school. The bond between a teacher and a student is special. You have been more than just educators. You have been mentors, guiders, and sometimes a second set of parents. The success of the students is a harvest of the seeds you planted years ago. Thank you for your patience and your patience. My dear students, as you stand on the gate of a new life, I want to give you 4 simple pillars of build your future upon. Pillar 1. Discipline is freedom. In school, you had a timetable. In the outside world, you must create your own. True freedom does not mean doing whatever you want. It means having the discipline to do what is right for your goals. Second pillar, the power of graduate. Never forget the people who helped you get here. Whether it's the parent who wake up early to make your lunch or the friend who share their notes, staying grateful keeps you grounded. Pillar 3. Embrace technology but retain humanity. You are the generation of AI and the rapid digital change. Use these tools to grow, but never let your screen replace a handshake or a genuine conversation. Pillar 4. Be a lifelong student. The day you think you know everything is the day you stop growing. Treat every person you meet as a teacher and every challenge as a lesson. I see the pride in your eyes. You have invested your time, your hard-earned money, and your dreams into these children. Today, as they receive their certificate, know that your support has been the greatest strength. Your job is not over. They will need your guidance now more than ever as the naivety and experience of higher education. Graduates the world outside, these years is based and sometimes intimidating, but do not be afraid. You have been trained well. You have the knowledge in your heads and the values of this school in your hearts. See, hearts is very important to all the peoples. இதயம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மகிட்ட எதுவுமே என்னது சக்சஸ் ஆகாது, எதுவுமே வெற்றி அடையாது. இதயங்கள் நன்றாக இருக்கின்ற போது இதமான நினைவுகள் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது முதல் நடனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக அழகாக அந்த யூகேஜி குழந்தைங்க அந்த நடனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சிரித்த முகத்தோடு இருந்தார்கள். அன்பு பெற்றோர்களே, இன்றைய நாளில் இந்த குழந்தைகள் கொடுத்த அந்த நிகழ்வுகள் நமக்கு கண்களுக்கு அழகாக இருந்தது, மனதிற்கு இதமாக இருந்தது. இன்றைய நாளில் இந்த தளிர்களை பற்றி ஒரு தளிர் என்ற புத்தகம் நாம் எல்லாருமே வாசித்திருப்போம். ஆனால் இன்றைய நாளில் நாம் இந்த குழந்தை செல்வங்களை ஒரு தளிராக பார்க்கிறோம். இப்போ நம்ம முன்னிலையில் இருக்கின்றதை பாருங்களேன். இந்த செடி ஒரு தளிர் கிளம்புகிறது,
அது வளர்வதற்கு நம்ம என்ன செய்யறோம்? தண்ணி ஊற்றுறோம், எரு போடுறோம், அதை சரியான விதத்தில் பக்குவமாக பராமரிக்கிறோம். அதுபோல்தான் நமது குழந்தைகளும். நீங்கள் இந்த வயதில், இந்த சிறு குழந்தை பருவத்தில் இவர்களை ஒரு சிறந்த தளிராக நீங்க வளர்க்கின்ற பொழுது, இந்த வளரும் பொழுது நிறைய பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செடி வளரும் பொழுது அது தேவையற்றதை என்ன செய்வோம்? நம்ம நீக்கிவிட்டு, ஒரு வளரும் பொழுது சைடில் இருக்கிற அந்த இலைகள் அது சில நேரம் என்ன செய்யறோம்? நம்ம அதை கட் பண்றோம். அப்ப அந்த வேர் நன்றாக ஊற்றுவதற்கு எது தேவையோ அதை அந்த செடிக்கு வந்து நம்ம போடுகிறோம். அது குறித்த நேரத்தில் போடுவதால் சில செடிகள் நன்றாக வளரும். அந்த பருவத்தை மாறி நாம வந்து அந்த செடிகளை வளர்க்கின்ற பொழுது செடி வந்து நன்றாக வளராது. அது போன்றுதான் இந்த குழந்தைகள் ஒரு தளிராக இந்த நமது பள்ளியில் படிக்கின்ற பொழுது ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக தெரியும். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது சில நேரங்களில் இலைகளை தகர்க்க வேண்டிய நேரம் வரும், கிளைகளை கட் பண்ற நேரம் வரும். அந்த நேரங்களில் செடியை நம்ம அப்படி செய்யும்போது செடிக்கு வலி, குழந்தைகளையும் அது வளர்க்கின்ற போது சில வழிகளை ஏற்படுத்துகின்ற நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கு தான் சில தேவையற்ற நிலைகளை ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளிடம் கண்டிப்போடும் அன்போடும் அரவணைப்போடும் அதை சரி செய்கிறார்கள். அதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உறுதுணையாக இருந்து அந்த குழந்தைகள் வளர்வதற்கு ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளை, நல்ல பழக்க வழக்கங்களை சில நேரங்களில் கடிந்து கூறுகின்ற பொழுது, நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது உங்களது குழந்தைகள் மிக சிறப்பாக வளரும். நல்லா பாருங்களேன், இப்ப மான் இருக்கு. மான் வந்து எங்க வளரும்? வீட்டில் வளரும், காட்டுல. அது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் தனக்கு தேவையான உணவை தேடுவதற்கு ஓடுகிறது. ஓடும் பொழுது அதை பிடிப்பதற்கு புலி வரும். புல்லை தேடி ஓடுகின்ற அந்த மானுக்கு இந்த புலி தன்னை பிடிக்க வரும் என்று தெரிந்தும் அந்த மானானது ஓடுகிறது தனது உயிரை காப்பாற்ற. அப்பொழுது அது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகின்ற பொழுது தனது உணவையும் என்ன செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறது. ஐயோ, இந்த புலி வந்துவிட்டதே என்று அது பயந்து இருப்பதில்லை. தனக்கான உணவை தானே தேடுகின்றது. குழந்தை செல்வங்கள் தனது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இலக்கை நோக்கி ஓடுகின்ற பொழுது இது போன்ற சில தடைகள் வருகின்ற பொழுது குழந்தைகளுக்கு நாம் தன்னம்பிக்கையை பெற்றோர்களாகி நீங்கள் கொடுக்க வேண்டும். நல்லா பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க முகத்துல எப்பயுமே என்ன செய்யாது? சிரிப்பு இருக்காது. பாருங்களேன், சிரிக்கிறவர்களிடம் கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டப்படுபவர்கள் எப்படி இருந்தாலும் சிரித்துக் கொண்டே வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையில் நல்ல நிலைகளை, நல்ல ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். எனவே உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் இன்பத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பது அல்ல, கஷ்டத்தையும் அதோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கின்ற பொழுதுதான் குழந்தைகள் இன்ப துன்பம் இரண்டையும் சேர்த்து அவர்கள் தனது வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு அவர்கள் நன்றாக படிப்பதற்கு குழந்தைகள் வளருவார்கள். இந்த நல்ல நேரத்துல நான் பார்த்தேன், இந்த குழந்தைகள் அந்த சாகசம் செய்யும் பொழுது அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயம், அந்த குழந்தை எங்க விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு அவர்கள், நம்ம நினைக்கிறோம்ல, நீங்க பாருங்களேன், ஒரு குழந்தையை நாம் வீட்டில் 2 குழந்தைகள் வளர்ப்பதற்கு கஷ்டப்படும். ஆசிரியர் பெருமக்கள் இத்தனை குழந்தைகளை மிக அழகாக கற்றுக் கொடுத்து, அது பாருங்க யூகேஜி குழந்தைங்க, நம்மள பெரியவங்க, நம்ம ஒரு 10 நிமிடம் பேச சொன்னோம்னா ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்ளும். ஆனா குழந்தைகள்கிட்ட பாருங்க, ஆங்கிலத்தில், தமிழில் பேசுவது சுலபம், ஆங்கிலத்தில் அந்த குழந்தைகள் ஒரு பிழை இல்லாமல் மிக அழகாக எம்சி பண்ணி அந்த பிள்ளைங்க குழந்தைங்க ப்ரோக்ராம் மிக அழகாக செஞ்சாங்க. நான் இங்க இருந்து உங்களுக்கு அமர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் முடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பெற்றோர்கள் அப்படியே அமர்ந்து அப்படியே ரசிச்சு அப்படியே மெய் மறந்தீங்க. ஆனா இப்பொழுதெல்லாம் பெற்றோரிடம் குறைவுபடுவது என்ன தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. நல்லா பார்க்கறோம் குழந்தைகளை, அப்படியே பார்க்கறோம், என்ன செய்ய மாட்டோம்? எந்த பெற்றோராவது அப்படியே அள்ளி அரவணைச்சு என் தங்கமே அப்படின்னு எந்த குழந்தையா நம்ம அரவணைக்கிறோமா அது குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்களேன். என்னடா சிஸ்டர் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன கேட்கிறாங்களோ, ஒரு சாக்லேட் கேட்டா 10 சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், ஒரு ட்ரெஸ் கேட்டா 2
வேண்டியதை பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுப்பது அல்ல. அதனால்தான் உங்கள் குழந்தைகள், நீ பாருங்களேன், சிறு குழந்தைகளிலிருந்து நீங்கள் இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளது, இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, அப்பா இந்த வேலை செய்யறாரு. எங்க நம்மளது காலங்கள்ல பெற்றோர் நம்மளை அப்படிதான், நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களது பெற்றோர் உங்களை அப்படிதான் வளர்த்தாங்க. அதான் உங்களது பெற்றோர்களை இன்று வரை நம்ம என்ன செய்யறோம், சரியாக பார்த்து கொள்கிறோம். இந்த தலைமுறையில் குழந்தைகளை அடிக்கக்கூடாது, குழந்தைகளை எதுவும் சொல்லிடக்கூடாது. குழந்தைகள்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு அடி, என் குழந்தைங்க நல்லா சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் என் குழந்தைய தொட்டுறாதீங்க டீச்சர், அவன் படிச்சா படிக்கட்டும், படிக்காட்டி போகுது. எப்ப தெரியுமா அவன் ஃபீல் பண்றோம், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறான் பாருங்க, அப்பதான் வந்து பெற்றோர் நம்ம கஷ்டப்படுறோம். ஐயோ என் பையன் சரியா படிக்கலையே, என் பொண்ணு சரியா படிக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப ஏன் இந்த நேரத்தில் இதை நான் பதிவு பண்றேன்னு சொன்னா, குழந்தை செல்வம். இந்த குழந்தைகள் வளரும் பொழுது இந்த பாருங்க, நீங்கள் சேர்த்து வைக்கின்ற பணம், நீங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் அந்த குழந்தைக்கு தேவையே இல்லைங்க. நீங்க நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் குழந்தைகள் என்ன செய்யறோம், வளர்த்து எடுக்கிறோம். இந்த வளர்ப்பு நிலையில் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று. என்னது? 2 மாடி வீடா, 50 பவுனா, இல்ல கூட பைக், பெரிய பைக்கா, பெரிய காரா, என்ன கொடுக்கணும் குழந்தைகளுக்கு? ஒண்ணே ஒண்ணை மட்டும் கொடுங்க. என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? அறிவா குழந்தைங்க சொல்லு பாருங்க, கல்வி. இந்த கல்வியை மட்டும் நீங்க நல்லா கொடுத்து பாருங்க. அதை ஏதோ நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் 100க்கு 100 வாங்கிட்டு ஒழுக்கம் இல்லாத இந்த கல்வி நல்லதல்ல. நமது பள்ளியில நீங்க நல்லா பாருங்களேன், ஒழுக்கம் நிறைந்த கல்வியை மட்டும்தான் நமது பள்ளி கொடுக்கும். எனவே அன்பு பெற்றோர்களை உங்கள் அருள் கூர்ந்து தயவு கூர்ந்து கேட்கிறேன், குழந்தைகளுக்கு இப்பிலிருந்தே என் தொடக்கத்திலிருந்து நீங்க என்ன கொடுங்க, கல்வியை கொடுங்க. ஏன் தெரியுமா கல்வியை கொடுக்க சொல்றேன்? கல்வினா நீங்க வீட்டிலேயே உட்காந்து குழந்தைகளுக்கு கல்வியை நான் கொடுக்க சொல்றேன். நீங்க என்ன செய்யணும், குழந்தைங்க நல்லா படிக்கிறோம் அப்படின்னா தொடர்பு. அருட்பணியாளர் சொன்ன போல அலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அந்த பொண்ணு என்ன செய்யலாம், அதை தெரிந்து அதிலிருந்து கற்றுக்கொண்டால். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்பொழுது நம்ம நிறைய விசேஷத்துக்கு போறோம். நல்லா பாருங்களேன், இன்னைக்கு கூட ஒரு பையன் அந்த அம்மா வரலன்னு ஒரே அழ, தொடக்கத்துல இருந்து அழுதுட்டே இருந்தான். அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இதற்கு நீங்க ₹1,00,000 கொடுத்தா கூட ஈடு இணை இல்லை. என் தாய் இங்கு வரவில்லை, எல்லா தாயும் இருக்காங்க, என் அம்மா வரல, அவன் ஒரே அழ. அவங்க அம்மாவை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமா ஆயிட்டான். இதுதானே நீங்க கொடுக்க வேண்டியது. இது தொடர்பு நீங்கள் எங்கனாலும் தொடர்புங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கு அவ்வப்போது நீங்கள் வருகை தந்து அதுல யாரை பார்க்கணும்னா பிரின்சிபால் சிஸ்டர் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்தந்த ஆசிரியர் பெருமக்களை சந்தியுங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றீர்களோ அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் சாதனை படைக்கும். நீங்க எப்பொழுதெல்லாம் ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கின்றீர்களோ அப்பொழுது உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் சங்கடங்களை கலைந்துவிடும். அப்ப நீங்க சொன்னீங்கன்னா என் பையன் இப்படி படிக்கிறான், எப்படி படிக்கிறான்னு கேட்டா டீச்சர் சொல்லுவாங்க. அதற்கேற்றபடி என்ன செய்யலாம், நீங்க வீட்டிலும் குழந்தைகளை வளர்த்தெடுக்கலாம். இது தளிர். இந்த தளிரை தரமானதாக, தாராளம் உள்ளதாக, பசுமை நிறைந்ததாக வளர்ப்பது ஆசிரியர் பெருமக்களிடம் இருந்தா கூட பெற்றோர்களாகிய உங்களது பங்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இது இந்த நேரத்தில் நான் எல்லாரும் கையெல்லாம் பேக்லாம் கீழே வச்சிருங்க. பெற்றோர்லாம் இந்த கையில மடியில பேக் வச்சிருக்கீங்கள, எல்லாத்தையும் கீழே வச்சிருங்க. தொப்பியெல்லாம் கீழே வச்சிருங்க. ஓகேவா? ரெடி? ரெடி ஆயிடலாமா? பாட்டெல்லாம் கீழே வைங்க. ரெடி ஆயிட்டீங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு எக்ஸசைஸ். இதுல என்னன்னா ஒரு ஒரு குழந்தைய நம்ம வளர்த்தெடுக்கிறது கஷ்டப்படுறோம்ல. இத்தனை குழந்தைகளை யூகேஜி டீச்சர்ஸ் மொத்தம் 4 பேர், 4 ஆசிரியர் பெருமக்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு பணியோடு அழைக்கின்றேன். யூகேஜி எடுக்கிற அந்த 4 டீச்சர்ல அப்படியே நீங்க ரெடியாக சொன்ன அந்த எக்ஸசைஸ சொல்லல. அதை பார்த்தீங்கன்னா மிக அழகாங்க. நடனம் என்ன, அது ஆடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, அது ஒரு நவீனமா ஒரு சிரிப்பா அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க குழந்தைங்க. அதே போல அந்த சேர் டான்ஸ் எல்லாமே அது ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. அதை பார்க்கலாம் அவ்வளவு அழகா அந்த ஆசிரியர் பெருமக்கள் தன்னையே தியாகம் செய்து இந்த திருக்குறள் ஒப்பிச்சா பாருங்க பாப்பா. வெரி எக்ஸலன்ட்ல, நோ வேர்ட்ஸ் டு சே. அதுக்கு ஒரு 10 திருக்குறள் நம்ம சொல்ல முடியுமா? அது பாருங்க அப்படியே 85 திருக்குறள் மனனம் செய்த ஒரு
பார்த்துருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகை நிலங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கிளாஸ் காலேஜ் போனாலும் ஈவன் இன்டர்வியூல வந்து போனாலும் ஐவகை நிலங்களை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஐவகை நிலங்களை போன்றது 5 வயதில் இந்த குழந்தை எவ்வளவு ஞானம் நிறைந்த குழந்தை. இதில் ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சி விட்டது அவளது அன்பை பெற்றோர். ஏன்னா அவங்க அம்மா அங்கே வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அம்மாவை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா இதுதான் பெற்றோர் ஆசிரியரோடு தொடர்பு. நம்ம இப்போ எக்ஸசைஸ் ரெடி ஆயிடலாமா? இதில் பார்த்தோம்னா இந்த பள்ளி, இது உங்கள் பள்ளி, இது வந்து எங்களது பள்ளி அல்ல. ஏன்னா இது உங்களுக்கு சொந்தமானது. இப்போ நான் பேசுனா வாழ்த்துறை வழிக்கு நான் என்ன செய்திருவேன், மதுரைக்கு போயிடுவேன். ஆனால் இது உங்களது பள்ளி. உங்களது பள்ளியில் வளர்வது உங்கள் கையில் இருக்கிறது. எனவே அவ்வப்பொழுது நீங்கள் ஆசிரியர் பெருமக்களோடு வந்து நீங்கள் தாராள உள்ளத்தோடு ஒரு தொடர்பு கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள இந்த ஆசிரியர் பெருமக்களை நாம் அனைவரும் கரவழி எழுப்பி நல்ல பாராட்டுகளை கேட்டுருங்க. அது சட்டப்பட்ட அவருடைய நலவுகள் நாணங்கள் அனைத்தும் புத்துணர்ச்சியோட கற்றுக்கிறார். வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ். குட். I appreciate you. I accept your thought. பாருங்களேன், என்ன ஒரு இது பாருங்க. நான் சொன்னேன் ஏன்னா யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஏன்னா ஒரு முறை வந்திருந்தேன், அப்படியே சின்ன குழந்தைங்க தேப்பி அழுது அப்படி தூக்கி மிஸ் என்ன செய்தாங்க, அரவணைச்சு அந்த குழந்தைய வச்சாங்க. எவ்வளோ ஒரு இதுதான் சென்ட் மைக்கேல்ஸ் ஃபேமிலி. ஐ அப்ரிஷியேட் யூ டு ஆல் த டீச்சர்ஸ். அது சொல்றாங்க, நாங்க மட்டுமல்ல எங்களது பள்ளியில் பணி செய்கின்ற இருபால் ஆசிரியர், ஆண் ஆசிரியரும் இருக்காங்க, பெண் ஆசிரியர், எல்லாருமே இணைந்து செய்த ஒரு பணி. அதனால எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுடைய இணைய, அதாவது ஒற்றுமை. ஒற்றுமையிலிருந்து இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களை மனதாக நாம் அனைவரும் இன்னும் அதிகமாக தரவொலி எழுப்புவோம். அவங்க கையை தட்டலாம் பார்த்தியா, கண்டுபிடிச்சா பச்சை கலர் சாரி. அதான் உங்க பசங்க 2 பேர் நடிச்சாங்க. கற்றுக்கலாம். தேங்க்யூ. பாப்பா பேர் ரோஷினி, அத்துலப்பட்டி எங்கள் ஊர். நான் வீட்டில் தான் படிக்கிறது டெய்லி ஹோம்ஒர்க் சொல்லிருப்பேன். அவங்க அதே பிக்கப் வாங்கிக்குவாங்க. இதில் பார்த்தோன்னா அவங்க அம்மா எனக்கு தெரியாது. கேட்டேன் பாருங்களேன், இந்த மைக்கே அடிச்சு பாருங்க, அந்த சந்தோஷம். அப்போ பார்த்தோன்னா அவன் பாப்பா சொல்ல இந்த அம்மாவை என்ன செய்யறாங்க, வீடியோ எடுத்து ஒரு திருப்பலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நின்று பாப்பா சொல்லிட்டே இருக்கிறப்போ அவன் அம்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் பேச கிடைக்கல, யாராவது சிரிக்கிறாங்க, அதை அவர் அப்பப்போ பார்த்து அடுத்து வாங்கிட்டு தான் செய்யும் நமக்கு. ஆனா தனது தாயின் சிரிப்பை தன்னலத்தை கொண்டு அப்படி கரெக்டா பாப்பா சொன்னாங்க. அதனால அவளை வாழ்த்துறேன். ஏன்னா பெற்றோர் இப்படி உருவாங்க. ஏன்னா இப்ப இவருடைய குழந்தை வந்து 85 திருக்குறள் அப்படி மனநமா சொல்றாங்க அப்படின்னா நமது உங்களது குழந்தைகளுக்கும் அந்த திறன் இருக்கிறது. அதை நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறது இல்லை பெற்றோர். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியும் கண்டுபிடிக்கிறது இல்லை? 7 மணி 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு போறோமா, வேகமா வேலை செஞ்சு சமைச்சு டப்பாவை போட்டு வச்சுட்டு கொடுத்துல வேகமா ஓடிடுவோம். எங்க போவோம்? வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வருவோம். 6 மணிக்கு வந்தோடனே வேகமா சமைச்சு அதுக்குள்ள குழந்தை என்ன ஆயிடும், டயர்டாயிடும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க அன்பு பெற்றோர்களே, உங்களது குழந்தைகளிடம் என்ன திறமை இருக்கிறது அதை பாருங்க. அலைபேசியை கையில் கொடுக்காதீங்க. நீங்க பாருங்க, எனது குழந்தை ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, அதை நான் வீட்டில் என்ன செய்யலாம், தொடர் பயிற்சி. என்ன பயிற்சி? சீரியல்ல தொடர் பயிற்சி தொடர் பயிற்சி, திருக்குறள் படிப்பில் தொடர் பயிற்சி. இந்த பெற்றோர்கள் நீங்கள் கொடுக்குமாறு நம்ம வேண்டுமா இந்த பெற்றோருக்கு தரவொலி எழுப்பி இந்த அத்தனை பெற்றோர்கள் நீங்கள் அடுத்த ப்ரோக்ராமில் வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து
வாங்க சார். வணக்கம் சார். சஞ்சய் தேவேஷ். உதவி சார். ஏன் இந்த தம்பி கூப்பிட்டுருக்கேன்னா உங்க பேர் சொல்லுங்க. My name is N.S. Sanjay Devesh. I am studying in 8th standard A section. நாங்கள் இந்த கார்டு பார்த்தோமா, இதை பார்த்தா அச்சடிச்சு கூட இருந்துச்சு. அப்போ பிரின்சிபால் சிஸ்டர்கிட்ட இது ரொம்ப அழகாக இருந்தது லெட்டர்ஸ் அப்படின்னு உடனே இது வந்து கையால் எழுதுனது அப்படின்னு சொன்னாங்க. யார் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுனது. அதை கூட சொன்னாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன் நம்மளுடைய லொயாலா கல்லூரியில் எல்லாமே A to Z ரொம்ப அழகாக பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த எழுத்து பாருங்களேன், அப்படியே பிரிண்ட் எழுத கூட இருக்குது. பிரிண்ட்ல கூட இவ்வளோ ப்ரொஃபஷனல் ஒரு ஃபினிஷிங் வந்து இவ்வளோ அழகாக வருமா தெரியாது. எனவே இந்த தம்பியை பெற்றெடுத்த பெற்றோர் யாராவது வந்து கேளாங்க, சொந்த பந்தம். சரி, இன்னைக்கு கிராஜுவேஷனே குட்டீஸ்க்கு, ஆனால் குட்டீஸோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. எனவே அன்பு பெற்றோர்களே, அருட்பணியாளர்கள் சார்பாக பள்ளியில் பிரின்சிபால், கரஸ்பாண்டன்ட், ஆல் த டீச்சர்ஸ், அனைத்து டீச்சர்ஸ் சார்பாக தம்பி அவர்களை வாழ்த்தி நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி தம்பியை பாராட்டுகிறோம். இவர்தான் அருள். இங்கே லோயலா கல்லூரிய 3வது ஆண்டு படிக்கிறார். நேற்று வந்த டைரக்டர் எல்லாம், திரைப்பட இயக்குநர்கள் எல்லாம் பாராட்டுகிற அளவுக்கு இவருடைய எடிட்டிங் எல்லாம் இருக்கிறது. கல்லூரியில் எல்லாமே செய்கிறவர்கள் தான். இவர் யாரும் அல்ல, இவரும் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் அருள். அவர்களுக்கும் சிஸ்டர் சூழ்த்தருமாறு அன்பு. இவராக கேட்டிருந்தார், பின்னாடி ஒரே ஒரு ஃபாதருக்கு எல்லாரும் ஒரு ஜோரம் கை தட்டுங்களேன். அதாவது ஒரு மாணவனிடம் ஒரு திறமை இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சு கல்லூரி 3 வருடம் படித்த பிறகு ஓகே இப்போ போய் அடுத்த மேற்கொண்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அருட்பணியாளர் டோமினிக் அவர் இந்த மாணவனை தெரிவு செய்து அடுத்த வருடம் என்ன படிக்க வைக்க போறேன்னு சொன்னாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வைக்கிறதுக்கு இடம் வாங்கி ஃபாதர் அந்த உதவி செய்ய போறாரு. கண்டிப்பா தம்பி சினி ஃபீல்டுல வந்துருவாங்க பாருங்க. ஏன்னா டைரக்டர்ஸ் 2 பேர் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா தம்பிக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம பள்ளிக்கு அது பெருமை, உங்களுக்கு பெருமை. எனவே மீண்டுமாய் நாம் அருட்பணியாளர் டோமினிக் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி. நீராங்க போற
தெரியாதோ எனக்கு ஆடியே ஆகணும். வண்டிக்காரன் சொன்ன ஒரு மதுரை இந்த வண்டிக்காரன் சொன்ன ஒரு மதுரை சண்டிக்காரன் செய்யலாம் ஒன்றிலையாது நீ தொட்டி கண்ணிலோடு கவலைக்கு கம்பளி பூச்சி கங்கத்தி
போடுங்க நம்ம கடவுள் கொடுக்கும் வந்தவங்க நல்ல காற்று முடிச்சவங்க என்னோட இருக்கு அது கண்ணிட்டு ரெண்டு பார்த்து இருக்கு பங்கேற்று மாணவர்களே இணைந்து உருவாக்கிய ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இருக்கும் நம் பள்ளியின் இளம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. Sri Darshan from 68, Narendran from 68, Kiruba from 78, Yasal Haris from 78, Achilles from 88, Apino Leve from 88, Daniel from 9th standard, Ajit from 9th standard, Nisha from 9th standard, Ritik 9th standard. சார் போன்ல சார்ஜ் இல்ல சார். வழிகாட்டி ஊக்கப்படுத்திய நம் பள்ளியின் கணினி அறிவியல் ஆசிரியர்கள் திரு பெலிக்ஸ் மற்றும் திருமதி சுகன்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் பண்ணி அவங்க பின்னாடி வாடா 2 ஸ்டெப். பத்துலடா கேமரா. ஏய் போனுக்கு கொடபுடி நம்ப. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக ஃபாதருக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களோடு
அவருடைய அன்பான அந்த மகிழ்ச்சிக்குரிய தருணத்தை என்ஜாய் பண்ண வேண்டும். அவருடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தை அவர்கள் உங்களுடைய அவருடைய பொன்னான டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. எனவே தந்தை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்கா லிசியா தெரசா அவர்களுக்கும் இன்னும் இந்த புரோகிராமை அலங்கரித்த அனைவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பெற்றோர்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களுடைய குழந்தைகளுடைய ஒத்துழைப்பில் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து மேலும் நமது பள்ளிக்கு பெருமை சேர்ப்பது உங்களுடைய கடமையும் தகுதியுமாகும். எனவே எல்லா நேரத்திலும் நாங்கள் உங்களை அணுகும் பொழுதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியில் உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு அளித்து பள்ளியின் வளர்ச்சியையும் பெருமையையும் பறைசாற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. எனவே இன்று உங்களுடைய பிரசனத்திற்கு வருகைக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.